قبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடைபெறக்கூடிய இந்த ஹதீஸ் மாநாட்டிலே எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஆலிம்கள் யார். இன்றைக்கு ஆலிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் தூய வடிவில் எடுத்து சொல்லவில்லை. அந்த பணியை தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் மக்களுக்கு மத்தியிலே செய்து வருகின்றது. இந்த பணியை செய்கின்ற அந்த வேளையிலே இந்த ஆலிம்கள் பல்வேறு வகையிலே இதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சத்திய கொள்கை மக்களிடத்தில் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பல தடை கற்களை விதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1991 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி என்று இந்த மைதானத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவு, அந்த தெருவினுடைய பெயர் மோத்தமிரா பிள்ளை தெருவு. அந்த தெருவிலே சகோதரர் பிஜே அவர்கள் கர்பலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களை ஒரு கொலை கும்பல் வந்து தாக்குகின்றது. அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டான். இந்த கொலை கும்பல் வந்து தாக்குவதற்கு அன்றைக்கு யார் காரணமாக இருந்தார்கள் தெரியுமா? இந்த ஆலிம்கள் தான் காரணமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமிய கல்லூரி தோன்றி அந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் இந்த மைதானத்தில் பட்டம் பெறக்கூடிய வகையிலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அளித்திருக்கின்றான். இது இந்த ஏகத்துவத்தினுடைய எழுச்சியையும் ஏறுமுகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், ஆண்களும் பெண்களும் இந்த திடலிலே கடலாக திரண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் என்ன போதனையை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே சத்திய பிரச்சாரத்தை அப்படியே எடுத்து வைக்கின்றோம். இந்த சத்திய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம், அல்லதீன யுபல்லிகூன ரிசாலாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூது செய்தியை எடுத்து சொல்லக்கூடியவர்கள். யக்ஷவுனஹு, இவர்கள் அல்லாஹ்வை மட்டும் பயப்பட வேண்டும். வலா யக்ஷவுன அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எந்த ஒரு சக்தியையும் இவர்கள் பயப்படக்கூடாது என்று சொல்கின்றான். அந்த அடிப்படையில் இறைவனுக்கு மட்டும் நாங்கள் பயந்து சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சத்தியத்தை சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்த ஒரு விஷயம்
1986 அல்லது 85ஆம் ஆண்டு சங்கரமந்தலிலே நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்ற போது யூதன் ஒருவனால் தயாரிக்கப்பட்ட 9 ஹதீஸ்களுக்கு உரிய ஒரு அட்டவணை, பெரிய 6 அல்லது 7 9 பாகங்கள் இருக்கும். அந்த பாகங்களில் புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நசயி, அகமது, தாரமி போன்ற இந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு வார்த்தையை போட்டால் போதும். அந்த வார்த்தையை வைத்து கொண்டு அந்த நூல் நமக்கு இந்த செய்தி புகாரில இன்ன பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது, இந்த செய்தி முஸ்லிமில் இன்ன பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது, இந்த செய்தி சுனன் தாரமியிலே இன்ன பாடத்திலே இடம்பெற்றிருக்கின்றது என்று அது தெரிவித்துவிடும். அப்போ நாங்கள் சோதனை ஓட்டமாக கபர் என்ற அந்த வார்த்தையை அந்த நூலில் தேடுகின்றோம். அப்படி தேடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் புகாரியில் என்னென்ன பாடத்தில் வருகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த பாடத்தை எடுத்து நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும்போது அதில் வரக்கூடிய செய்தி, லானல்லாஹுல் யஹூத வன் நசாரா இத்தகது குபூர் அன்பியாயும் மசாஜித், அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை சபிப்பானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி, இதுவும் எங்களுக்கு அதிர்ச்சியை தருகின்றது. அடுத்து முஸ்லிமை பார்த்தால் அந்த முஸ்லிமிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இட்ட கட்டளை இடம்பெறுகின்றது. அவர்கள் அபுல் ஹய்யாஜை நோக்கி சொல்கின்றார்கள், லா ததல் அலல் அர்தி கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தவு, தரைமட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டு விடாதே என்று வருகின்றது. இந்த ஹதீஸையெல்லாம் பார்த்துவிட்டு எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த செய்தியை இவ்வளவு நாளும் ஏன் மறைத்தார்கள், ஏன் இது நமக்கு தெரியவில்லை? மக்களிடத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு பள்ளிவாசலை ஒட்டியும் தர்கா இருக்கிறது, ஹதீஸ் இப்படி சொல்கின்றது. ஆனால் ஒவ்வொரு பள்ளிவாசலை ஒட்டி பார்த்தோம் என்றால் கபரு தரமட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அதை சுற்றி பெரிய ஒரு காம்பவுண்டு என்ற ஒரு மட்டத்தோடு நிற்காமல் பெரிய அளவில் குப்பா ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் பெரிய ஒரு வானலாவிய மனாராவும் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஹதீஸ் இப்படி இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு இப்படி இருக்கிறது, நடைமுறை இப்படி இருக்கிறது. இந்த ஆலிம்கள் என்ன செய்கின்றார்கள்? ஏன் இவர்கள் இந்த சத்தியத்தை மறைக்கின்றார்கள்? ஏன் இவர்கள் சொல்லவில்லை என்று ஆலிம்களிடத்திலே நாங்கள் பேசுகின்றோம், வாத பிரதிவாதங்களை எல்லாம் நடத்துகின்றோம். அவர்களிடத்தில் எந்த விதமான சலனமும் இல்லை, அவர்களிடத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கடைசியிலே நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்படி முடிவுக்கு வரக்கூடிய அந்த கட்டத்தில் சகோதரர் பிஜே அவர்களாவது அன்றைய தினத்திலேயே வால் கிளாக்கு, சுவர் கடிகாரத்தை ரிப்பேர் செய்வார்கள், வாட்சி ரிப்பேர் செய்வார்கள். அவர்கள் மளிகை கடை நடத்தியவர்கள், தொழில் தெரிந்தவர்கள். எங்களை போன்ற ஆட்கள் மதரசாவை விட்டு வெளியே வந்தவர்களுக்கு ஃபாத்திஹா ஓத தெரியும், மௌலுது ஓத தெரியும், ஹத்தம் ஃபாத்திஹா ஓத தெரியும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த கட்டத்தில் இந்த சமுதாயத்தில் எதிர் நீச்சல் போடுவதற்காக வேண்டி கிளம்புகின்றோம். சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்போம் என்று கிளம்புகின்றோம். அப்படி கிளம்பி மக்களிடத்தில் இந்த செய்தியை வைக்கின்ற அந்த நேரத்தில் வயிற்றுப்பாடு என்ன, வாழ்வாதாரம் என்ன என்று அந்த சிந்தனை குறுக்கிட்டது. அப்போது அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் என்ற ஒரு சிந்தனையை ஊட்டி அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சத்தியத்தை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். எரிமலைகள் வெடித்தன, எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இதுவரைக்கும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கு என்றால் சமீபத்திலே எங்களுடைய மாநில பொறுப்பில் உள்ள ஒரு சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குப்பாவை இடிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே இங்கு உள்ள ஜுப்பாக்கள் எல்லாம் கிளம்பி விட்டன.
இங்கு உள்ள தலப்பாய்கள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள். இவர்கள் எல்லாம் கிளம்பி உங்களை என்ன செய்கின்றேன் பாருங்கள் என்று சொல்லி பெரிய அளவுல முழக்கம் விட்டார்கள். இவர்களுடைய அந்த முழக்கத்திற்கும் அவர்களுடைய அந்த உருட்டல் புரட்டலுக்கும் அவர்களுடைய அந்த மிரட்டலுக்கும் பயப்படாமல் சென்னையில பெரிய அறிவிப்பு எதுவும் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அதற்கு முன்பு அவர்கள் எங்களுக்கு எதிராக எங்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அப்படி நடத்தக்கூடிய அந்த கட்டத்தில் வெட்டுவோம் குத்துவோம் என்ற இந்த முழக்கத்தை அவர்கள் முழங்கினார்கள். எங்களுக்கும் வெட்ட தெரியும், எங்களுக்கும் குத்த தெரியும். இந்த நாட்டில் உள்ள சட்டம் எங்களுடைய கைகளை கட்டுப்பட்டிருக்கின்றது. இல்லை என்றால் இந்த அப்துல்லா ஜமாலி அல்லது இந்த சைஃபுத்தீன் ரஷாதி எங்களை பேசிய பேச்சுக்கு மேலப்பாளையத்தில் இருந்து அவன் இங்கிருந்து வெளியேற முடியாத அளவிற்கு ஆக்கி வைத்தார். ஒரே ஒரு காரணம், சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. யார் இந்த சைஃபுத்தீன் ரஷாதி? 1997 அல்லது 99 அந்த காலகட்டத்தில் வந்து மேலப்பாளையத்தில் பேசுகின்றார். அப்படி பேசக்கூடிய அந்த கட்டத்தில் 97 என்று நினைக்கின்றேன். அந்த 97ல் அவர் பேசிவிட்டு செல்கின்றார். சென்ற பிறகு ஒரு 3 கொலைகள் தொடர்ந்து இலை உதிர் காலத்தை போன்று கொலை உதிர் காலம் நடந்தது. 3 கொலைகள் விழுந்த பிறகு 4வது ஒரு கொலை விழுகின்றது. அப்போது ஒரு கூட்டம் இந்த ஊரில் தலையெடுத்து இருந்தது. அந்த கூட்டம் அருவாளும் கத்தியோடு சுத்தி கொண்டிருந்தது. சைஃபுத்தீனுடைய பார்வையிலே இந்த கூட்டத்தார் யார் என்று அவர் நினைத்திருந்தார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் தான் என்று நினைத்திருந்தார். அதனாலதான் 18 ஆண்டு காலம் என்று நினைக்கின்றேன் அவர் மேலப்பாளையத்திற்கு எட்டி பார்க்கவே இல்லை. எப்போது அவர் வருகிறார் தெரியுமா? தௌஹீதுக்காரன் எதிர்த்து அடிக்க மாட்டான், தௌஹீதுக்காரன் திரும்ப தாக்க மாட்டான் என்பது போன்ற ஒரு சைவ நிலை எங்களிடத்தில் தெரிந்த பிறகு இப்போ சட்டக்காலரை தூக்கிட்டு மேலப்பாளையத்தில் வந்து எங்களை எந்த அளவிற்கு கொச்சப்படுத்தி பேச வேண்டுமோ, எங்களை எப்படி கோரப்படுத்த வேண்டுமோ, எங்களை எப்படி காயப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பேசுகின்றார். அந்த கூட்டத்தை எப்படி கூட்டாங்க தெரியுமாங்க? ஷேர்வாணி போட்ட அந்த ஆசாமிகள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் பிரியாணி பொட்டலம் போட்டு கூப்பிட்டாங்க. இங்கு பாருங்க, நாங்கள் இரவு சாப்பாடு என்று எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை. ஆனால் முதலில் இங்கு வந்து நிறைந்திருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சகோதரிகள் வந்து நிறைந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்று நாங்கள் எந்த ஒரு உணவும் ஏற்பாடு செய்யவில்லை, அதற்குண்டான சக்தியும் இல்லை. அதே போன்ற ஆண்களும் இங்கு கூடியிருக்கின்றார்கள். எந்த உணவு ஏற்பாடும் நாங்கள் செய்யவில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நாங்க அல்லாஹ்விற்கு பயந்து இந்த சத்தியத்தை சொல்கின்றோம். எந்த ஒரு சக்திக்கும் பயப்பட மாட்டோம், அல்லாஹ்வை தவிர. அதனால தான் இந்த செய்தியை சொல்லி ஒரு 25 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். ஒரு கல்லூரி வந்திருக்கின்றது, பெண்கள் சாரசாரியாக வருகின்றார்கள், ஆண்கள் பெரிய அளவில் வருகின்றார்கள். இப்படி இவங்க எங்களை ஒழிக்க வேண்டும் என்று பேசும்போது, அழிக்க வேண்டும் என்று பேசும்போது, இதற்கு எதிர்ப்பாக சென்னையில் ஒரு கூட்டத்தை போடுறோம். எந்த விதமான பெரிய அறிவிப்புலாம் இல்லை, சென்னையே ஸ்தம்பித்து போனது. அந்த அளவிற்கு வந்து நிற்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த அக்கிரமகாரங்கிறவன், அடையாளம் தெரியாதவன், வெட்டுவேன் குத்துவேன் என்று பேசினானே, இந்த தடார் ரஹீமும் இந்த கடார் ரஹீமும் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கு உள்ளத்துக்கு போட்டிருக்கிறான். அப்ப நீங்க கவனிக்க வேண்டும், இந்த ஜமாத்து இது அடங்கி போகக்கூடிய ஒரு ஜமாத்து கிடையாது. தீர்மானம் போடுறாங்களாம், காஃபிரு, இவர்களிடத்துல உறவு வைக்க கூடாது, திருமண பந்தம் வைக்க கூடாது. எப்பண்டா வந்து சொல்றீங்க? நாங்க எப்போ சொல்லிட்டோம்? நாங்க 3 பேரா இருந்தோமே, 5 பேரா இருந்தோமே, 50 பேரா ஆனோமே, 5000 பேராக மாறினோமே, 5 லட்சமாக பரிமளித்தோமே. இதற்கெல்லாம் முன்பு 5 பேரா இருந்தோமே, 50 பேரா இருந்தோமே. அப்போ சொன்னோடா, இன்னா புராவு மின்கும் ஒமிம்மா தாகுதூன மின் தூனில்லா,
உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு எந்த தெய்வங்களை வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நாங்கள் விலகிவிட்டோம். அன்றைக்கே கஃபர்னா பிக்கும், உங்களை மறுத்து விட்டோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்லாஉ அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்புகின்ற வரை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் விரோதம் ஏற்பட்டு விட்டது, பகைமை ஏற்பட்டு விட்டது என்று அன்றைக்கு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு என்ன எங்களை போய் நீ நீக்கிறது, நீ எங்களை பார்த்து காபிர் என்று சொல்வது, யாரை பார்த்து என்ன வார்த்தையை சொல்ற, நினைச்சு பார்த்தியா நீ என்ன நிலையில இருக்கிற, அதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாயா? நாங்க என்றைக்கே உன்னை விட்டு நீங்கிட்டோம். நீங்கின பிறகு நீ எங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. இப்போது இவர்கள் திரும்ப திரும்ப எங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸ் மறுப்பாளர்கள். என்னப்பா ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம், அந்த மாதிரி நீ என்ன ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற என்று நாங்கள் பார்க்கும்போது எங்களை மக்களிடத்தில் இருந்து அப்படி திசை திருப்பணும், என் மக்களிடத்தில் இவங்க ஹதீஸை மறுக்கக்கூடிய காபிர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒதுக்கணும்னு நினைக்கிற. இந்த கூட்டியிருக்கம இந்த எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, நேற்றைய தினம் கண்காட்சி வச்சவ, அந்த கண்காட்சியில் நாடகம் நடத்தினம எல்லாம் பீடி கம்பெனிக்கு போகக்கூடிய தாய்மார்கள், சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள தாய்மார்கள். இவங்க தான் வந்து பார்த்தாங்க. இவங்க தான் பார்த்து அந்த தர்கா காட்சியை பார்த்து சிரித்தார்கள், ரசித்தார்கள். இந்த கேலி கூத்து காரியத்தை தான் நாம வணக்கம் என்று செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். நீங்க எங்களை பார்த்து நீ காஃபிர்னு சொல்றிய, ஆனா இவ்வளவு கூட்டம் வருவதை வைத்து கூட்டத்தை கண்டு நாங்க சத்தியத்தையும் அசத்தியத்தையும் எடை போடக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்து இந்த சத்தியம் படிப்படியாக வளரும் என்று ஒரு பரிணாம வளர்ச்சியை சொல்றாங்களா, அந்த உண்மையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இதை சொல்கின்றோம். உங்களிடத்தில் இருந்து உள்ள ஆட்கள் எல்லாம் சரிந்து கொண்டிருக்கின்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ந்து சத்தியத்தின் பக்கம் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உண்மையில் இருந்து உங்களுக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை ஏற்பட வேண்டும். எதுவுமே ஏற்படவில்லை. நீங்கள் எங்களை பார்த்து ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொல்கின்றீர்களே, எப்ப இத்தனை ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட உத்தரவுக்கு நேர்மாறாக நீங்கள் நடக்கின்றீர்கள். முதல் உதாரணம் கபர் உடைக்க வேண்டும் என்ற ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கபர்களை தரமட்டமாக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். புகாரியை எடுத்து பாருங்க, நடைமுறையை பாருங்க. இந்த ஹதீஸை நீங்கள் மறுக்கின்றீர்கள், நேர் மாற்றமாக நீங்கள் நடக்கின்றீர்கள். இப்ப தரமட்டமாக ஆக்கணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு கூட்டம், இந்த கோமாளி கூட்டம் ஒரு குருட்டு வியாக்கியானம் கொடுக்குறான். கபறுகளை, அதாவது தஸ்வியத்து என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு தஸ்வியத்து என்று சொன்னால் ஒழுங்குபடுத்துறது என்று அர்த்தம், தரமட்டமாக்க வேண்டும் என்று அர்த்தம் செய்கின்றோம். இப்படி அர்த்தம் செய்யும் போது அதுக்கு அனர்த்தமாக இவர்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தை செய்கின்றார்கள். எந்த அர்த்தம் சரி? தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யௌமஇதின் யவத்துல்லதீன கஃபரு வ அஸபுர் ரசூல லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்த். நாளை மறுமை நாளையில காஃபிரானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள், தாங்கள் இந்த பூமியில் தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்க கூடாதா என்று சொல்கின்றார்கள். இதற்கு தஸ்வியத்து என்ற அந்த வார்த்தை தான் இடம்பெறுகின்றது. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தவுடனே அங்கு ஒரு நிலத்தை பள்ளிவாசலுக்காக வேண்டி ஏற்பாடு செய்கின்றார்கள். அப்படி ஏற்பாடு செய்யும் போது ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னஹல், அந்த பேரித்த மரங்களை எல்லாம் வெட்டுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஃபகுதிய, அது வெட்டப்படுகின்றது. அடுத்து குபூரில் முஷ்ரிக்கீன, இணை வைப்புபவர்களுடைய கபர்களை நீங்கள் தோண்டுங்கள் என்று சொல்கின்றார்கள். ஃபனுபிஷத்,
அப்படி தோண்டப்பட்டு அந்த கபர்கள் ஒபில் ஹர்பி அதில் கிடக்கக்கூடிய பொடிகள், அதற்கு அதில் கிடக்கக்கூடிய கல் முற்கள் எல்லாத்தையும் சேர்த்து சமப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அது சமப்படுத்தப்பட்டது என்று புகாரியில் வருகின்றது. இதுக்கு என்ன அர்த்தம்? அட மண்ணோடு மண்ணாக ஆக்குங்க, தரமட்டமாக ஆக்குங்க என்பது தானப்பா அதற்கு பொருள். அப்ப இப்படி இவர்கள் நேர் மாற்றமான ஒரு பொருளை கொடுத்து என்ன விஷயம் தெரியுமா? இவ்வளவு காலம் தர்காவை பார்த்துட்டே வந்துட்டாங்க, ஹதீஸை பார்க்குறாங்க, அதுக்கு நேர் மாற்றமா இருக்குது. என்ன செய்யணும்? ஹதீஸ் இப்படி சொல்கின்றதா, நாம அதுக்கு தக்க மாற வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்காம இவன் இதற்கு தக்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வளைக்கிறான். யார் மறுக்கிறா, யார் வளைக்கிறா, யார் திரிக்கிறா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்க என்ன செய்தோம்? தவறு நடந்து போச்சு, இந்த ஆலிம்கள் சத்தியத்தை மறைச்சிட்டாங்க, கபருடைய ஹதீஸ் இதுதான், தரமட்டமாக்க வேண்டியதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு. இவர்களுடைய உத்தரவுக்கு இவர்கள் மாற்றமாக நடந்திருக்கின்றார்கள், நாம அப்படி இருக்கக்கூடாது என்று எங்களை நாங்கள மாற்றி அந்த ஹதீஸுக்கு தக்க நாங்கள் இன்றைக்கு வாழ ஆரம்பிச்சிட்டோம். மக்களிடத்தில் சொல்றோம், மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. அடுத்து இவர்கள் இப்படி 1-2 ஹதீஸ் கிடையாதுங்க. குர்ஆன் நீங்க பார்த்திருக்கீங்களா? இங்கு சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு சோறுல எழுதி வச்சிருப்பான். பாவம், அந்த சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு எழுதியிருக்கான் தெரியுமா? அது அந்த சிறுநீர் மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுலயே ஒண்ணு கிடைப்பான். இந்த இடத்தில் எச்சில் துப்பக்கூடாது அப்படின்னா அவன் என்ன சொன்னா அங்கதான் துப்பி வைப்பான். அதற்கு அடுத்து நம்ம ஆட்களுடைய பழக்கம், இங்கு சுவர் விளம்பரம் செய்யக்கூடாது என்று சொன்னா அங்கதான் செய்துக்கிட்டு இருப்பான். இத மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அட கபரை உடைக்க வேண்டும் என்று வருகின்றது, உடைக்கலாம் வாண்ட என்று எப்படி சொல்ல முடியும்? பாரா சிமெண்ட வச்சு கட்டுறோம், சுத்தி காம்பவுண்ட் எடுக்கிறோம், அதற்கடுத்து பெரிய ஒரு குப்பாவையும் ஒன்று கட்டுறோம், மனாராவையும் கட்டுவோம். கெட்டு நிக்கிறாங்களே, யாரு ஹதீஸ மறுக்கிறா, யார் ஹதீஸ வெறுக்கிறா, யார் ஹதீஸினுடைய கட்டளைக்கு நேர் மாற்றமாக நடக்கின்றார்கள், நாங்களா நீங்களா, யார் காஃபிர்? மக்கள் முடிவு செய்யட்டும், தெளிவாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். அடுத்து தெளிவா தெரிகிறது மட்டும் சொல்றேன். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்காதீர்கள் உத்தரவு. நீங்க மேலப்பாளையத்தில் மஸ்ஜிது ரஹ்மானை தவிர்த்து எங்கள்ல இருந்து சிலது கழிஞ்சு போயிருக்குது, அதை விட்டுருங்க. அது எங்கள்ல இருந்து விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லி வந்து சேர்ந்தது, இவனும் அந்த பக்கம் தான் சேர்ந்துருக்கிறான். இருந்தாலும் இந்த ஆட்களை தவிர்த்து மேலப்பாளையத்தில் உள்ள அந்த பள்ளிவாசல்கள்லாம் எடுத்து பாருங்க. எந்த பள்ளிவாசல்ல பெண்கள் வர்றாங்க, எந்த பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதிக்கிறீங்க? அட புகாரில் உள்ள ஹதீஸுக்கு நேர் மாத்தமா இருக்கிறதா இல்லையா? யார் செய்யறா? நீங்க பாருங்க, நேர் மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் இவர்கள். அடுத்து சஹர் பாங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சஹர் பாங்கு இன்றைக்கு சொல்றீங்களா? அதுவும் சொல்றது கிடையாது. இவை இது மாதிரி நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு மாறாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது இவங்க பலவீனமான ஹதீஸ்கள் இருக்குல்ல, இவன் தௌஹீத் ஜமாத் தான் பலவீனமான ஹதீஸ்களை பார்க்கும். இப்போ எங்களில் உள்ள ஜமாத்தில் உள்ள எல்லா ஆட்களுமே பெரிய பேச்சாளர்கள் இருந்து சின்ன பேச்சாளர் வரைக்கும் பயப்படுற ஒரே ஒரு விஷயம், இந்த ஹதீஸ் பலவீனமா இருக்குமா, இந்த ஹதீஸ் பலவீனமா இருக்குமா. ஜும்மாவுக்கு குறிப்பு எடுக்கிறதுல எங்களுக்கு தாமதமாகக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு ஹதீஸ் ரொம்ப அழகா இருக்கும், இதை சொன்னா ஜும்மாவில் உள்ள மக்கள் என்ன மாதிரி ரசிப்பாங்கன்னு சொன்னா அந்த ஹதீஸ் ஃபீஸ் போயிடும். இதுல தான் எங்களுக்கு நேரம் போகுதே தவிர மற்ற வகையில் அதை தொகுத்து சொல்றதுல, அந்த ஹதீஸ்களை மக்களிடத்துல வரிசையாக சொல்றதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த மாதிரி பார்க்கிறோம். சுன்னத்துல் ஜமாத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி
ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஹதீஸையும் சொல்லி வித்துட்டு போயிடுவாங்க. இவங்க பலவீனமான ஹதீஸையும் செயல்படுத்துவார்கள். பலவீனமான ஹதீஸுகளை பற்றி இவங்க பார்க்கவே மாட்டாங்க. அதற்கு சில எடுத்துக்காட்டுகள். இப்போ தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுறது, இது ஹனஃபி மதுஹப்ல உள்ளது, பலவீனமான ஹதீஸ், அதை செயல்படுத்துறாங்க. இது ஒரு உதாரணம். அதற்கு அடுத்து பார்க்கிறோம், இப்போ பராத் இரவு வருது, இதுக்கு பட்ஜெட் தாக்கக்கூடிய இரவுன்னு வச்சிருக்கிறான். என்ன, இறந்தவர்கள் உயிர் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா ஏதோ கணக்கு போட்டு வச்சிருக்கிறான். உயிர் உள்ளவர்கள் எவ்வளவு காலம் வாழ்வாங்க என்பது போன்று ஒரு பட்ஜெட்டை அல்லாஹ் தஆலா தயாரிக்கிறான். அடுத்து இறந்தவர்கள் அவர்களுக்காக வேண்டி பாவங்களை மன்னிக்கிறான். இப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சு பாவங்களை மன்னிக்கிறானோ இல்லையோ, இந்த பராத் இரவு ஷபே பராத்னு சொல்லுவாங்கல்ல, இதில் நல்ல காசு கிடைக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் வீடு வீடாக போய் யாசின் ஓதும். அப்படி யாசின் ஓதும்போது ஒரு வீட்டுக்கு 5 ரூபா. எப்பவும் பார்த்துங்க, அப்படி ஒரு வீட்டில் இருந்து வெளியில் வந்து நிற்போம், அசரத்து இங்கே வாங்க, அசரத்து இங்கே வாங்க, அந்த அளவுக்கு. இத்தனை பேர் கூப்பிட்டா என்ன செய்யறது? யாசின்ல மண்ணள்ளி போட்டு யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து கடைசி வசனத்திற்கு வந்து முடிச்சுட்டு ஃபாத்தியா ஓதிட்டு வந்தார். அப்போ இந்த மாதிரி இந்த பராத் இரவுல இந்த ஃபாத்தியா ஓதுறாங்களே, இதற்கு என்று வணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்களே, இது பலவீனமான ஹதீஸு. அடுத்து இறந்தவர்களுக்காக வேண்டி ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறாங்களே, இக்ரவு அலா மூத்தாக்கும் யாசீன், மூத்து உங்களில் இறந்து போனவர்களுக்கு யாசீனை ஓதுங்கள் என்று ஒரு ஹதீஸ், பலவீனமான ஹதீஸு. அதையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து பெருநாளைக்கு தக்பீர் சொல்றது, சத்தம் போட்டு சொல்றது, அதுவும் பலவீனமான ஹதீஸு. தஸ்பீஹ் நஃபில் என்று ஒன்று சொல்வார்கள், அதுவும் பலவீனமான ஹதீஸு. பலவீனமான ஹதீஸ்கள்லாம் நீ எடுக்கிற. ஆனால் நாங்கள் நெஞ்சுக்கு மேலே கை கட்டுறோம்னு சொல்கிறோம் இல்லை, அந்த ஹதீஸு சரியான ஹதீஸு. நீ பலவீனமான ஹதீஸுன்னு சொல்கிற. உன்னுடைய வாதத்தினுடைய அடிப்படையில் அந்த ஹதீஸை மறுக்கக்கூடாது இல்லை, நீ செயல்படுத்தாமல் விட்டு விட்டு போ, மறுக்கக்கூடாது இல்லை. மறுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இந்த சைஃபுத்தீன் ரஷாதி ஒரு கூட்டத்தில் பேசும்போது நெஞ்சிக்கு மேலே கை கட்டுறத சோளக்காட்டு பொம்மை நிற்கிற மாதிரி நிற்கிறியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். யாருங்க? அதாவது உன்னுடைய வாதப்படி பலவீனமான ஹதீஸ்களையும் ஏற்கணும் இல்லை. இந்த ஹதீஸ் பலவீனமாகவே இருந்து போட்டோம், ஒரு வாதத்திற்கு நீ அதை அமுல்படுத்தலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கிண்டல் பண்ணலாமா? ஃபமா ஜஸாஉ மன் யஃபஅலு ذلك மின்கும் இல்லா கிஸ்யும் ஃபித் துன்யா. இது போன்ற காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவுதான் ஏற்படும். இழிவு அல்லாஹ் தஆலா அவருடைய கண் முன்னால காட்டுறான், சொல்றான். போன கூட்டத்தில், அதாவது ஒரு 2-3 கூட்டத்துக்கு முந்தி ஆலிம்சாக்கள்லாம் அங்கிருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில அண்ணன்ட்ட சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள தவிர்த்து மற்றவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆளாக கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னாங்கல்ல. அப்போ நாங்கள் ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா எங்களுக்கே தெரிகிறது, ஒரு 56 ஆலிம்சாக்களுக்கு மேலே எங்களுடைய ஜமாத்தில் இருக்கிறான். அத்தனை பேரும் பஜாரில் கூட்டி இந்த மானங்கெட்ட ஷெய்ஃபுத்தீனுக்கு பதில் அளித்தோம். பாருடா, இந்த ஆலிம்சாக்கள்லாம் எங்க உள்ள ஆட்கள், உங்கள இருந்து வந்த ஆட்கள். இப்படி தாண்டா சத்தியம் வளரும், இப்படிதான் இந்த சத்தியம் மேலோங்கி கொண்டே செல்லும். நிரூபிச்சு காட்டமா இல்லையா? இதுக்கு பதில காணுங்க, இதுக்கு பதில காணோம். அப்ப நீங்க பார்க்கணும், இவங்க அல்லாஹ் தஆலா இவர்களுடைய செயல்பாட்டை இவங்களுக்கு காட்டி கேவலப்படுத்துறான். இது இந்த உலகத்தில் உள்ள கேவலமா? வயௌமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப், இவர்கள் மிகப்பெரிய வேதனை பக்கம் நாளை மறுமையிலே திருப்பப்படுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த வேதனைக்கு பயந்து ஒரு கூட்டம் இங்க வந்துகிட்டு இருக்கு. அடுத்து நெஞ்சுக்கு மேல கை கட்டுறதை கிண்டல் பண்றாங்களா, விரல் அசைக்கிறது அதை கிண்டல் பண்றாங்க. என்னடா விரல் அசைக்கிற? அடையப்பா, எவ்வளவு காலம் கிண்டலுங்கிறீங்க? இந்த கிண்டல் ரொம்ப காலமா தொடர்ந்துகிட்டு இருக்கு, இதுவரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. எப்பா, உன்னுடைய வாதத்தினுடைய அடிப்படையில் போயிட்டு போ, இது பலவீனமான ஹதீஸ்னு வச்சுக்கோ. உன்னுடைய வாதப்படி நீ ஏத்துக்கிடாட்டாலும் அதை கிண்டல் பண்ணக்கூடாதுல்ல. அப்ப அதை கிண்டல் பண்றான். எந்த அளவிற்கு மறுக்கிறான்? ஒவ்வொரு பள்ளிவாசலையும் எழுதி வச்சிருக்கிறான், 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள்
நெஞ்சுக்கு மேல் கைகளை கட்டக்கூடியவர்கள், விரலை அசைக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது என்று சொல்கின்றார்கள் என்றால் இந்த ஹதீஸை எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நீ மறுக்கிறாய். நீ காபிரா, நாங்க காபிரா? சொல்லு. அந்த கூட்டம் சாட்சியா இருக்கு. நாங்க இந்த ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? சமீபத்தில் எங்களுடைய ஜமாஅத்து மண்டப திருமணம், அதில் ரொம்ப ஆடம்பரமான திருமணமாக இருக்கிறது என்று கூடி நீண்ட ஆய்வுக்கு பிறகு ஒரு முடிவெடுத்து, நாம சிக்கனமான திருமணத்தை நம்மளை தவிர்த்து வேற யாரு சொல்ல முடியும், அதனால இந்த மண்டப திருமணத்திற்கு தஃப்தர் வேணா அனுப்பிட்டு போவோம், தாய்கள் போக மாட்டோம் என்று முடிவெடுத்தோம். இந்த விருந்தை எந்த அளவிற்கு குறைச்சி வைக்கணுமோ அந்த அளவிற்கு குறைச்சி வைக்கணும், இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது என்று சொல்லி முடிவெடுத்து எங்களுடைய ஜமாஅத்தில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு வச்சிருக்கிறோம். திருமணம் என்று சொன்னால் அந்த கமிட்டி இதை பற்றி ஆய்வு செய்யும். அவரை கூப்பிட்டு நீ எத்தனை பேருக்கு விருந்து வைக்கிற, நீ எத்தனை பேருக்கு சாப்பாடு வைக்கிற என்று கேட்கும். ஒரு சகோதரர் சொல்கிறார், நாங்கள் அதாவது 1200 பேருக்கு வைப்போம். அவன் சொன்ன உடனே இப்படிலாம் செய்யாதீங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸுக்கு மாற்றம். இன்னும் ஆலம் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மௌனா, திருமணத்தில் ரொம்பவும் பரக்கத்துக்கு பொருந்திய திருமணம் செலவு ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் என்று சொல்லும்போது இந்த ஜமாஅத்துக்கு அழைப்பாளர்கள் வரமாட்டாங்க என்று அப்படி சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கே வரல. இதுவரைக்கும் அது வரைக்கும் இந்த பள்ளிவாசலை வந்து தொழுதுகிட்டு இருந்தவர் கண்காண, இதுவரைக்கும் நான் அவரை பள்ளிவாசலை பார்க்க முடியல. இந்த ஒரு ஹதீஸ் தான் அகமதுல வருதுங்க. இமாம் புகாரியினுடைய ஹதீஸ் தரம் இருக்கின்றது. அந்த தரம் என்ன? அவங்க வாழ்ந்த காலத்தில், அதாவது அறிவிப்பாளர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவரை சந்தித்திருக்க வேண்டும். இமாம் முஸ்லிமுடைய கருத்துப்படி 2 அறிவிப்பாளர்கள் சமகாலத்தில் இருந்தால் போதும், சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் புகாரி 2 அறிவிப்பாளர்கள், காந்தியை பார்த்தேன் என்று சொன்னால் சொன்னவர் காந்தியை பார்த்திருக்க வேண்டும், அந்த காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு மட்டும் அல்லாமல் சந்தித்தே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை வைத்திருக்கக்கூடியவர் இமாம் முஸ்னத் முஸ்னதை தயாரித்த அகமது இமாம் அவர்களிடத்தில் இந்த நிபந்தனைலாம் இல்லை. ஆனால் அந்த நிபந்தனை இல்லாத அந்த அகமது இமாம் அந்த அவர்கள் தன்னுடைய முஸ்னதில் பதிய வச்ச அந்த ஹதீஸே நாங்கள் ஏற்றுக்கிறோமப்பா, எங்களை பார்த்து காஃபிர்னு சொல்றிய, அப்படி திசை திருப்ப பார்க்குற, இது மக்களிடத்தில் எடுபடாது என்பதை இந்த மாநாடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறி 2 செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எங்கெங்கு அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கம் அதை அழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வருகின்றதோ அந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி எதிர்த்து நிற்பதுதான் ஈமானுடைய வலிமை என்று சொல்கின்றான். உங்களை ஊரை விட்டு துரத்திட்டாங்க, அவர்களோடு எதிர்த்து போர் செய்யறதுக்கு நீங்க பயப்படுறீங்களா? அத்தஹ்ஷௌனஹும் ஃபல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷா. நீ இந்த மக்கத்து காபிர்களை பார்த்து பயப்படுறியா? முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறான், ஒவ்வொரு ஆளையும் பார்த்து கேட்கிறான், நீ பயப்படக்கூடாது, அல்லாஹ் தான் பயப்படுறதுக்கு தகுதியானவன் என்று சொல்கின்றான். இந்த ஜமாஅத்து எவ்வளவு பெரிய கொம்பனாகம் இருந்தாலும் சரிதான், நாங்க பயப்படாம இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அது போன்று இன்னொரு விஷயம், மக்களுடைய விமர்சனம் இருக்கின்றதே அது ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். கிபிலா மாற்றம் வந்தது, அந்த கிபிலா மாற்றம் வந்த உடனே மக்கள்லாம் ரொம்ப விமர்சித்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தக்ஷௌஹும், அவர்களை நீங்கள் பயப்படாதீர்கள், வக்ஷௌனி, என்னை நீங்கள் பயப்படுங்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸெய்த்ங்கிற அந்த வளர்ப்பு மகன், அந்த வளர்ப்பு மகன் விஷயத்தை அல்லாஹ் தஆலா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவங்களுடைய மனைவியை திருமணம் முடிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த சுன்னத்தை நிலைநாட்ட வேண்டும். வளர்ப்பு மகனுடைய மனைவியை கெட்டது கூடாதுன்னு வச்சுக்கிட்டு இருந்தான், அதை உடைச்சு காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பயப்படுறான். அப்படி பயப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா வ தக்ஷன் நாஸ, மக்களுக்கு நீ பயப்படுற, அல்லாஹ்வுக்கு தான் பயப்பட வேண்டும் என்று சொல்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த ஜமாஅத்து அல்லாஹ்விற்கு மட்டும் பயப்படக்கூடிய ஒரு ஜமாஅத்து,
இந்த ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அஞ்சுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை இந்த மக்கள் நம்பி வருகின்றார்கள். அதாவது ஒரு காலத்தில் காக்கி சட்டையை கண்டா பயப்படுவாங்க. அதான் ஆலிம் சாக்கள் இருக்காங்களே ரொம்ப பயந்தி. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால கொஞ்சம் மூத்த ஆலிம்கள் என்று இருக்கின்றார்கள் இந்த ஜமாத்தில். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதாவது யூசுப் நபியினுடைய அந்த சுன்னத்தை, சிறைச்சாலை என்ற அந்த சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில கண்ட ஆலிம்கள் இந்த ஜமாத்தில் மட்டும்தான். உன் வீட்டுக்கு ஒரு வேன் வரட்டும் பார்ப்போம், காலையில நீ எங்க ஓட்ட எடுக்கிறதே சொல்ல முடியாது. ஆனா அல்லாஹ் நீ எங்களை வெட்டிடுவேன் குத்திடுவேன் என்று நீ பயமுறுத்துறிய, அதுவெல்லாம் எங்களுக்கு நீ பெரிய காஃபிர் பட்டம்லாம் கொடுக்குறிய, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்களுடைய ஜமாத்தில் உள்ள பிள்ளைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் வலுவாமல் நழுவாமல் நின்றால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தமிழகம் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியா இந்த தௌஹீதினுடைய பாதையில் பாட்டையில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கும். அதனுடைய தகதாயத்தை, அதனுடைய சிவப்பு மின்னலை இன்றைக்கு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்நாடகத்தில், மும்பையில சமீபத்தில் சகோதரர் பிஜே அவர்கள் மும்பையில இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்திவிட்டு வந்தார்கள். அதே போன்று கேரளாவில் பார்க்கிறோம். இப்படி இந்த இயக்கம் பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஒரு இயக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை ஒருபோதும் மறுக்காது. நாங்கள் சிஹிர் சம்பந்தமான அந்த ஹதீஸை மறுக்கின்றோம் என்றால் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்ற இந்த அடிப்படையை தவிர்த்து வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் வைக்கப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மந்திரக்காரனாலும் சூனியம் வைக்கப்படவே இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதை நாங்கள் உறுதியாக நம்புறோம். இதை சொல்லும் போது அட சவுதியே எங்களை எதிர்த்தாலும் அந்த விமர்சனத்திற்கு பயப்படாம அல்லாஹ் மட்டும் பயப்படக்கூடிய ஒரு சக்தியா. அதனால எங்களுடைய வாழ்நாள்ல நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய ரப்புல் ஆலமீன் மறைமுகமாக எங்களை பல சோதனையிலே காப்பாற்றி இருக்கிறார். அப்படி சோதனையில வந்தாலும் நாங்கள் சாவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களை அப்படி அவன் சோதனையை அழித்து விட்டால் சுகதா அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தவர்கள் என்று எங்களுக்கு சுவனத்தை அவன் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் அவன் கொடுத்த உயிர் பிச்சை என்று அந்த பிச்சையை பெற்ற நாங்கள் இந்த சத்தியத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்போம். சாகின்ற வரை சொல்லிக் கொண்டே இருப்போம். எவனுக்கும் அஞ்ச மாட்டோம் அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை தவிர்த்து என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்